ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் எந்திரிச்ச உடனே மனசில் நிறைய கஷ்டங்கள் தொல்லைகள் மனதிற்குமதாக வருகிறது. எவ்வளவு நான் பிரயாசப்பட்டு விட்டேன், எவ்வளவு நான் முயற்சி எடுத்து விட்டேன், ஒன்றுமே எனக்கு ஜெயமாக முடியவில்லையே. என் வாழ்க்கை ஏன் இப்படி போய்கிட்டே இருக்குது? நான் படுகிற பிரயாசங்கள், நான் விடுகிற கண்ணீருக்கு பலனே கிடையாதா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அன்புக்குரியவர்களே, லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். ஒரு மனிதன் இரவு முழுவதும் சென்று வலைகளை வீசி ஒன்றும் கிடைக்காமல் தன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பிரயாசம், ஒன்றுமே கிடைக்கலையா. ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவன் தன்னுடைய வலையை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தானா. வீட்டுக்கு கூட போகலை, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் சாப்பிடாம. இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒன்றுமே நடக்கலையே, என் கண்ணீருக்கு பிரயோஜனமே கிடையாது. அந்த இடத்தில் தான் இயேசு போகிறார். ஆண்டுடைய அன்பை பிரசங்கித்து இவன் என்று தன்னுடைய காரியத்தை சொல்லவில்லை. இப்படி நைட்டெல்லாம் போயிட்டு வந்து இப்படிலாம் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவராய் கர்த்தர் அவனை பார்த்து, தம்பி, ஆழத்திலே போய் வலையை போடுங்கிறார். அப்படிதான் வாயை திறக்கிறான். என்னத்தங்க சொல்றதுக்கு? இரவு முழுவதும் நான் சென்று விட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. இயேசுல, போப்பா, போய் போடு. அவன் கண்ணீரோடு வேதனையோடு, நைட்டே ஒன்று கிடைக்கல, பகல் என்ன கிடைக்க போகுது என்ற ஒரு பதஷ்டத்தோடு தான் தன் வலையை வீசியிருப்பான். ஆனால் திரளான மீன்களை பிடித்தான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் சற்று வித்தியாசமானது. எவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டீங்க, ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு போய் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த திங்கட்கிழமை காலையில் ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது என்று புலம்பலோடு இருக்கிறீர்களா? தயவு செய்து நம்பிக்கையோடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பா நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு உங்கள் வலையை வீசி பாருங்களேன், கிடைக்கும் ஐயா. உன் பிரயாசத்துக்கான பலன் கிடைக்கும். அன்னைக்கு தீர்க்கதரிசி சாரிபாத் ஊருங்கிற ஊருக்கு போகிறார். அங்கே கடைசி மாவோடு 2-3 விறகுகளை பொறுக்கி பிள்ளையோடு சாப்பிட்டு விட்டு இதோடு இந்த வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதவை பெண். தீர்க்கதரிசி அவளை பார்த்து சொல்லுகிறான், அம்மா, எனக்கு 2 அப்பத்தை கொண்டு வா என்று சொல்கிறான். அழுது விட்டாள். இதுக்கு மேலே என்னங்க இருக்குது? நானே முடிச்சு கொள்ள போகிறேன். கண்ணீரோடு இருந்த அவளை, முதல்ல எனக்கு கொண்டாம்மா, எனக்கு விதைச்சு பாருமா, கர்த்தர் அற்புதங்கள் செய்வார் என்று கேட்ட பொழுது எவ்வளோ மனதில் சலிப்பு வந்திருக்கும். நம்ம மனசில் வர்ற மாதிரி தான் அவளும் நம்மை போல பாடுள்ள ஒரு ஸ்திரீ தானே. அழுதுகிட்டே சொல்லியிருப்பா, எனக்கு இந்த 2 கொஞ்சம் ஆகலை, 2 அப்பத்தை சுட்டி சாப்பிட்டு சாகலன்னா இந்த மனுஷன் வேற வந்து நிற்கிறானே, சரி போக முன்னாடி பரவத்துக்காக போய் சேருவோமே, இவனுக்கு கொடுத்துட்டு நம்ம பட்டினியாக கிடப்போமே, இந்த முடிவோடு தான் விதைத்திருப்பாள். ஆனால் அங்கே ஒரு ரகசியம் காத்திருந்தது. மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை, அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்திருக்கலாம். பலர் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். இன்னைக்கு நான் வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு நான் அதை செய்யணுமா, இன்னைக்கும் நான் படித்து தான் ஆகணுமா, இதெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறாயா? தயவு செய்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கொஞ்சம் முயற்சி செய்து பார், கொஞ்சம் முயற்சி செய்து பார். முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சற்றேனும் குறையில்லாத சுகமாகாத நிலைமையிலே தனக்கு இருந்த கொஞ்ச பலத்திலே தள்ளாடின கால்களோடு ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த வேதனையோடு தொடுகிறாள். வேதம் சொல்கிறது, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அற்புதமான விடுதலை பெற்றுக் கொள்கிறாள். இன்றைக்கு காலை வேளையில் அந்த போல ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளினை ஆரம்பி. இந்த நாள் உன் வாழ்க்கையில் புதிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது. இந்த நாள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீர்களுக்கான கண்ணீர் துளிகளுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய்
அவர் கணக்க வைத்திருக்கிறார். அன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, என் கண்ணீர் உன் கணக்கிலவோ இருக்கிறது என்று சொன்னது போல கண்ணீருக்கு கணக்கு வைக்கிற தேவன். இப்பொழுது அழுகதை நீங்கள் பாக்கியவான்கள், நீ நகைப்பீர்கள் என்று உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட இனிய நாளாயிருக்க கர்த்தர் அருள்சிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.